நம்ம வாழ்க்கையில எப்போதாவது யாராவது நம்மை திட்டினா, கஷ்டப்படுத்தினா, உடனே பதில் சொல்லணும்னு தோணும் இல்லையா? ஆனா, சில சமயம் மௌனம் தான் மிகப்பெரிய பதில். அத ஒரு சிறிய புத்தர் கதையில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் புத்தர் அமைதியாக தன் சீடர்களுடன் ஒரு கிராமத்துக்கு போயிட்டு இருந்தார். அப்போது ஒரு மனிதன் ரொம்ப கோபத்தோட வந்தான். அவன் புத்தரை கண்டு, நீங்க பெரிய ஞானி மாதிரி நடிக்கிறீங்க, எல்லாம் பொய்யு, நீங்க ஏமாத்துறீங்கன்னு ரொம்ப கெட்ட வார்த்தைகள்ல திட்ட ஆரம்பிச்சான். அங்க இருந்த எல்லாருக்கும் கோபம் வந்துச்சு. இவனுக்கு பதில் சொல்லணும்னு நினைச்சாங்க. ஆனா புத்தர் மட்டும் சிரிச்சுக்கிட்டு அமைதியா இருந்தார். அவன் எவ்வளவோ நேரம் திட்டினான். ஆனா புத்தர் ஒரு வார்த்தையும் பேசல. சில நேரத்துக்கு பிறகு அந்த மனிதன் சோர்ந்து போய் கேட்டான், நான் இவ்வளவு திட்டினேன், நீங்க ஏன் ஒரு வார்த்தையும் பேசல? அதுக்கு புத்தர் மெதுவா சொன்னார், ஒருவன் உனக்கு ஒரு பரிசு கொடுத்தா நீ அதை ஏற்கலனா அது யாரிடமே இருக்கும்? அவன் சொன்னான், அதை கொடுத்தவனிடமே இருக்கும். புத்தர் சிரிச்சு சொன்னார், அப்படித்தான், அப்படித்தான், நீ கொடுத்த கோபத்தையும் வார்த்தைகளையும் நான் ஏற்கல, அது உன்னிடமே இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட், நம்ம வாழ்க்கையிலும் பல பேர் நம்மை காயப்படுத்துவாங்க. ஆனா எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சில நேரம் மௌனம் மனசுக்கு அமைதி தரும், அன்னெசசரி பிரச்சனையை அவாய்ட் பண்ணும், நம்ம லெவலையும் காட்டும். எல்லா பதிலும் வார்த்தையால வராது. சில பெரிய பதில்கள் மௌனத்துல தான் இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள் வாழ்க்கை லெசன்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.